ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லக்ஷர். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இல்லை. கொஞ்சம் மனசு ரொம்ப பாரமாக, வருத்தமாக, வேதனையாக, பயமாக, பதட்டமாக இருந்தது. அதான் சரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்துட்டேன். ஏன் இன்றைக்கி வருத்தம், பயம், வேதனை, பதட்டம்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் பையன் 4 மணிக்கு பிளேனில் வீட்டிலேருந்து பிறப்பிட்டு போயிட்டார். லண்டன் போகிறாரு இன்றைக்கி. அவர் லண்டன் போகிறது மேட்ரு இல்லை. இப்போ 2 வருஷம் அங்கே தான் வேலை பார்க்காரு. போன வருஷம் போயிட்டு வந்து 2 மாதம் லீவுக்கு வந்துட்டு பல்லபடி போயிட்டார். எனக்கு ஏன் இந்த பயம்னா, இப்போ இந்த லண்டன் பிளேன் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு எனக்கு அது பார்த்தோன்னு பயங்கர அழுது டென்ஷன் வேதனையோடு இருந்தேன். அதுக்கிடையில இவருக்கும் எனக்கு டிக்கெட் வந்துட்டுன்னு பிறப்பிட்டுட்டாரு. ஒரு வாரமாக தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை. நான் கடவுளே கடவுளே கடவுளேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் தைரியமாக தான் இருக்கார், தெம்பாக இருக்கார். எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் எதுவும் ஆகாது. 1000ல் 1 ஆகும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு டென்ஷனாகவே பயமாகவே இருக்குது. இப்போ 4-5 நாளாக உடம்புக்கு அதை நினச்சி உடம்பும் சரியில்லை, சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை. 4 மணிக்கு அவர் புறப்பட்டு போனார். வீட்டில் விளக்கேற்றி குலசாமி பொட்டெல்லாம் வச்சு, முருகரே உன் வேலோட என் பிள்ளை கூடயே நீங்கள் இருங்கன்னு வழி அனுப்பியிருக்கேன். இந்த 2 மாதம் அவர் என் கூடயே இருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்ததோ. காலையில் போனதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு நெஞ்சு வெடிச்சிடும் போலயே ஒரு பயமாக இருக்குது. இப்போ 2-3 நாளாகவே எங்கள் பெரிய அக்கா, ஃபஸ்ட் அக்கா, செகண்ட் அக்கா இன்னும் அவளுக்குள்ளே நல்லபடி போய் சம்பாரிச்சிட்டு அவன் கடனை அடைச்சிட்டு அவன் நிம்மதியாக வருவான். நீ டென்ஷன் எடுத்து நீ அழுது அவனையும் டென்ஷன் படுத்தாதுன்னு எங்கள் 2வது அக்கா வந்து கிறிஸ்டின். அவங்க ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப பலிக்கும். இப்போ 2 நாளாக எங்கள் பையனுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணி பைபிள்லேருந்து இவ்வளோ நல்ல வாக்கியம் எடுத்து அனுப்பி இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு நான் எழுந்து என் வீட்டில் பூஜை பண்ணேன். எங்கள் 2வது அக்கா எழுந்து அவங்க வீட்டில் பைபிளில் ப்ரேயர் பண்ணி நிறைய வாக்கியெல்லாம் அனுப்பியிருக்காங்க. எங்கள் மூத்த அக்கா காலையில் 6 மணிக்கு தினம் கோயிலுக்கு போவாங்க. அவங்களுமே கோயிலுக்கு போயிட்டு எதுவும் டென்ஷன் எடுக்காது, எதுவும் கவலைப்படாத. அவங்களுக்கு என்ன டென்ஷன், அவங்க பெரிய பொண்ணு கனடாவில் இருக்கா. அவங்க பெரிய பொண்ணோட ஃபேமிலி ஃபுல்லாமே லண்டன் கனடாவில் இருக்காங்க. அவங்களுக்கு என் பிள்ளைங்களும் வந்து போயிருக்காங்க. அது ஒரு பயம். எப்போவுமே ஒரு மனுஷனுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள வேல்யூ தெரியாது. நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போனால் அவங்கள நினச்சி ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நான் கடந்த 2 வருஷத்தில் அப்படி தான் இருக்கேன். 4 மணிக்கு எழுந்து இன்னும் நான் தூங்கலை. பித்து பிடிச்ச மாதிரி வீடு பெருக்கலை, சாப்பிடல, சாயா பண்ணலை, எதுவுமே செய்யலை. நான் ஏர்போர்ட் வரைஞ்சேன். வேண்டாம் மம்மி, வந்து நீங்கள் ஏர்போர்ட்டில் நின்று அழுவுறீங்க. பின்ன எனக்கு அதை நீங்கள் அழுவுறதை பார்த்துட்டு எனக்கு போகிற ரொம்ப கஷ்டம், நீங்கள் வர வேண்டாம். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டார். செக் அவுட் ஆகிட்டு செக்கிங் ஆகிட்டு நான் பிளேனில் உட்காந்துட்டு லாஸ்ட் கால் பண்ணியிருந்தார். அவர் 7 மணிக்கு எனக்கு லாஸ்ட் கால் பண்ணார். இப்போ மத்தியானம் கரெக்டாக 1:30 நல்லபடி இறங்கி நான் ஜாபில் செட்டில் ஆகிட்டு கால் வர வரைக்கும் டென்ஷனாக இருக்கும். நான் நல்லா இருந்தாலும் உங்கள்கிட்ட தான் அப்டேட் தரேன், நான் வருத்தப்பட்டாலும் உங்கள்கிட்ட தான் அப்டேட்